திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லெனின் தகவல்களை தர காத்திருக்கிறார். லெனின், திருச்சி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? இப்போ மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிவிட்டது நெல்லை மண்டலத்திலிருந்து சொன்னார்கள். திருச்சி நிலவரம் என்ன? திருச்சியிலும் அதே போலதான். திருச்சியில நேற்று மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. வெப்பம் அதிகமாக நேற்று காணப்பட்டது. இன்று அதிகாலை ஒரு 3 மணி முதல் ஒரு குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது. குறிப்பாக 4 மணி முதல் தற்போது வரை திருச்சி மாநகரம் முழுவதும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் சாரல் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இது வாக்காளர்களை வரவேற்பதற்காக என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக நேற்று மாலை 7 மணிக்குள் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது மணப்பாறை, திருவரம்பூர், திருச்சி கிழக்கு, மேற்கு, லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி உள்ளிட்ட இந்த 9 தொகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த 2505 வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த வாக்கு பெட்டிகளானது கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. பாதுகாப்பாக அந்த ஊழியர்கள் நேற்று அதை பாதுகாத்தாங்க. இன்று அதிகாலை அந்த மாதிரி வாக்குப்பதிவுக்கான பணிகளும் தொடங்கியிருக்கு. குறிப்பாக அந்த வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெண் ஊழியர்களை பொறுத்தவரை, தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய பெண் ஊழியர்களை பொறுத்தவரை குளிப்பதற்கு போதுமான வசதிகள் இல்லை என்று அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மட்டும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி இன்று காலை அந்த வாக்குச்சாவடிகள்லாம் ரொம்ப வெறிச்சுவடி தான் காணப்படுது. காரணம் என்னன்னா, இந்த வாக்குப்பதிவுக்கான நேரம் இருப்பதனாலும் இந்த மலை சாரல் இருப்பதனாலும் வாக்குச்சாவடிகள் தற்போது வெறிச்சுவடி தான் காணப்படுகிறது. ஒரு அனைத்து வாக்காளர்களையும், குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 21,56,033 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அனைத்து வாக்காளர்களையும் வாக்களிக்க செய்ய வேண்டும், அவர்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். இதை வலியுறுத்தி கடந்த தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் மகளிர் சுய உதவிக்குழு அந்த உறுப்பினர்களையும், கல்லூரி மாணவர்களையும், அரசு ஊழியர்களையும் பயன்படுத்தி தொடர்ச்சியாக திருச்சி மாவட்டம் முழுவதும் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது, சுவர் விளம்பரங்கள் செய்வது உள்ளிட்டவற்றின் மூலமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காங்க. எனவே கணிசமான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெனின், திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமான நட்சத்திர வேட்பாளர்களை கொண்ட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போல தேர்தல் சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருச்சி மண்டலத்தில் தான் வருகிறது. ஆக திருச்சி அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மண்டலமாக இருக்கிறது. எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்துள்ள காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும், அதாவது ஆயுதப்படை, அதிரடிப்படை, ஊர்காவல் படை, இப்படி காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 4 பறக்கும் படை என்ற அடிப்படையில் இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் 36 அந்த குழுக்கள் செயல்பட்டது. பாதுகாப்பு பணியும் அதே போல இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு 271 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டிருக்கு. அங்க நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாக்குச்சாவடிக்குள் யார் வராங்க, வெளில போறாங்க என்பதை கண்காணிப்பதற்காகவும், யாரெல்லாம் வாக்கை செலுத்துறாங்க என்பதை கண்காணிப்பதற்காகவும் இங்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கேமராக்களோடு அந்த பறக்கும் படையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. தஞ்சாவூரை பொறுத்தவரை வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும், அதே போல அரவக்குறிச்சியை பொறுத்தவரை வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அந்த தேர்தல் தேதி மாற்றியமைக்கப்பட்டிருக்கு.